என் செல்ல குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் வந்தால் நிச்சயமாக நான் உன் கண்ணில் படுவேன். நீண்ட நேரமாக உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்ற இந்த தாயை காக்க வைக்காமல் உள்ளே அழைப்பாயா? தேடி வந்த என்னை அழைக்காமல் சென்றுவிட முடியாதல்லவா? ஏனென்றால் நான் உன் தாய் என்பதனையும் நீ நிச்சயமாக என்னை அழைப்பாய் என்பதனையும் நான் அறிவேன். என் குழந்தையை, வாழ்க்கையில் எல்லாமுமே நாம் நினைத்தபடி நடக்காது. ஆனால் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறது. சில பயணங்கள் கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த பயணத்தில் நீ பயணித்த அந்த பாதை உன்னை எந்த அளவிற்கு வலிமையானதாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ அறிவாய். அறிந்ததனால்தான் அம்மா உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எதையுமே இல்லை என்று உன்னால் ஒருபோதும் மறுத்துவிட முடியாது. கனிவான ஒரு வார்த்தை, அதாவது அன்பாக கனிவாக ஒருவரிடம் பேசுகின்ற ஒரு வார்த்தை கல்லையும் கரைத்துவிடும். இனிமையாக பேசுகின்ற ஒரு வார்த்தை இரும்பையுமே வளைத்துவிடும். அன்பை விதைக்கும் பொழுது அதில் நிச்சயமாக 1000 மடங்காக மீண்டும் திரும்ப உன்னை தேடி வரும். இல்லை, அப்படி இல்லை, என்னால் அன்பை கொடுத்து ஏமாற முடியாது என்று சொல்வாயானால் அதற்கு மேல் அது உன்னுடைய இஷ்டம். அன்பை நீ நியாயமானவர்களுக்கும் உண்மையானவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக ஒவ்வொருவருக்கும் நீ தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிலைத்த மனநிலையோடு என்னவென்று எதிர்கொள்கிறாய் என்றால் அவை ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு சரியாக புரிய வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை யதார்த்தத்தை உணரும் நேரம், உன்னை நீயே மீட்டெடுக்கும் காலம், இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நிச்சயமாக நீ மீண்டு வருகின்ற காலம் என்பதனையும் நீ மறக்காதே. கடினமான பல விஷயங்கள் உன்னுடைய மனதை எப்படியெல்லாமும் நொறுக்கி இருந்தாலும் இனி உன்னை தொடரும் பல விஷயங்கள் இனி உனக்கான எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நிச்சயமாக என் பிள்ளை சரியாக ஒன்றை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியும் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க ஒவ்வொன்றையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் இந்த தாய் உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக சேர்த்து வைத்து பார். நீ எப்படிப்பட்ட விஷயங்களிலும் மீண்டு வரக்கூடிய திறமை கொண்ட பிள்ளையாக உருமாறி இருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்வாய். உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது எளிதல்ல. ஆனால் அவரை நீ மன்னிக்காமல் இருப்பது அவர்களை அல்ல, உன்னைத்தான் கட்டி போடுகிறது. ஏன் தெரியுமா? அதையே நீ நினைத்து கொண்டிருப்பாய். இவர்கள் அப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி அப்படியே மனதிற்குள் நீ முறைத்து கொண்டே இருப்பாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்மை தெய்வம் எப்படி மன்னிக்கிறதோ அதுபோல நாமும் மற்றவர்களை மன்னித்து விட வேண்டும். மன்னிப்பு என்பது பலவீனம் கிடையாது. அது தெய்வம் நமக்கு தருகின்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை என்பதனை நீ மறக்கக்கூடாது. அது உன்னுடைய வலிமை. மன்னிக்கத்தான் சொல்கிறேனே தவிர மீண்டும் ஒருபோதும் உன்னோடு நான் சேர்க்கச் சொல்லவில்லை. மீண்டும் ஒருபோதும் இதே போன்ற தவறை நான் செய்யச் சொல்லவில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னோடு என்றும் நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி சொல்ல எல்லாவற்றிலும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த தருணமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேற்றும் என்பதனை மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. இனி இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் மாறி இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பது ஒவ்வொன்றும் சரியான ஒரு புரிதலை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. வராகி, இந்த விடியலை உனக்கு வெற்றி விடியலாக மாற்றிவிடக்கூடிய இந்த காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் போல உன்னை நல்லபடியாக தேற்றும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, எதிர்பாராத விஷயம், இனியும் உனக்கு வாழ்க்கையின் நிச்சயமான அதிர்ஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்கு நீ ஒவ்வொரு பொழுதையும் ஒவ்வொரு விடியலையும் சரியாக உனதாக எதிர்கொள்ள வேண்டும். உனதான நேரமாக ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலும் நாம் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியங்களையும் செய்துவிட முடியாது. முதல் முறை ஒரு விஷயத்திற்காக நீ யோசித்தால்தான் அது யோசனை. மீண்டும் மீண்டும் நீ யோசித்து கொண்டிருந்தாயானால் அதற்கு பெயர்தான் குழப்பம். அப்படிப்பட்ட குழப்பம் எப்பொழுதும் உனக்குள் வரக்கூடாது. என் பிள்ளை, எப்பொழுதும் உனக்குள் நீயே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள். எனது வாழ்நாள் முழுவதையும் எனது வாழ்க்கையின் சிறந்ததாக மாற்றுவதற்காகத்தான் ஒவ்வொரு நாளையும் நான் தேர்வு செய்து எடுக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் உறுதியாக வைத்துக்கொள். என் குழந்தையை, 10 வகையான புண்ணியங்களை தேடி தேடி செய்வதை விட ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி உண்மையிலேயே திருந்துவதுதான் வாழ்க்கையில் உயர்ந்த பண்பு என்பதனை மறக்காது. எவ்வளவு புண்ணியங்களை சேர்த்தாலும் மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற துரோகமும் கஷ்டமும் நிச்சயமாக நம் வாழ்க்கையை அழித்துவிடும். நாம் செய்கின்ற தவறை ஒத்துக்கொண்டாலே போதும், நிச்சயமாக நம் பக்கம் இருக்கின்ற நியாயம் வெளிப்படும். வாழ்க்கை இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உனக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறது. பொய்யை உண்மை போல பேசி வாழ்கிறார்களே என்று நினைக்கிறாயல்லவா? என் குழந்தையே, பொய்யை உண்மை போல பேசி வாழ்பவர்கள் ஒரு நாள் அந்த பொய்யினாலேயே தன்னுடைய வாழ்க்கையை இழந்து விடுவார்கள் என்பதனை மறக்காதே. உன்னை விலகியவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் நிச்சயமாக பொய்யான மனிதர்களைத்தான் நீ இழந்திருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமே தவிர, உன்னை விட்டு செல்பவர்களை போகட்டும் என்று நீ வழியனுப்பி வைக்க வேண்டுமே தவிர, ஒருபோதும் நீ இதையெல்லாம் இழுத்து பிடித்து நிறுத்தி உன் வாழ்க்கையின் நீ வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. உன்னுடைய கண்ணீரை நீயே அதிகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கென நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தோஷமாக எப்பொழுதும் உன்னை தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த ஒரு மனநிலையிலும் என் பிள்ளை, நிச்சயமாக உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க நான் வருவேன். எல்லாமும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி நான் உனக்கு துணை இருப்பேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னை யார் கைவிட்டு சென்றாலும் நான் விடமாட்டேன். நீ வணங்குகின்ற தெய்வம் நிச்சயமாக உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையை, இழந்தது அனைத்துமே உன் தலைமுடிக்கு சமம் என்று நினைத்து நீ முதலில் உன்னை எப்பொழுதும் நிம்மதிப்படுத்து. இனி அடையப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய உயிருக்கு சமமாக நினைக்க வேண்டும் என்பதனையும் நீ புரிந்து கொள். எதுவானாலும் சரி, தோற்றது பொழுதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். இதைவிட பல மடங்கு அதிகமான முயற்சியோடு நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியானபடி அதிகமான வாய்ப்புகளோடு இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள துணிய வேண்டும் என்பதனை மறக்காதே. ஒரு தோல்வி வந்து விட்டாலோ, ஒரு பிரச்சனை வந்து விட்டாலோ முடங்குவதை விட்டுவிட்டு
இதைவிட அதிகமாக முயற்சியை எடுத்து வைக்க நீ தயாராக வேண்டும் என்பதனை மறக்காதே. எதிர்ப்புகள் வரும்போதெல்லாமும் சோர்ந்து விடாதே. காற்றாடி கூட காற்றை எதிர்த்து நின்றால்தான் உயரமாக பறக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். எதையுமே எதிர்த்து நின்று என்னவென்று பார்த்து வாழ்க்கையில் அடைவதற்கு நீ துணிந்து விட வேண்டும். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காதது என்று இங்கு எதுவும் இல்லை. ஆனால் நீ நினைத்து விட்டால் இங்கு எந்த ஒரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை ஒரு சேர உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நின்று நான் பேச துடிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு வேண்டிய ஒவ்வொரு பலன்களையும் நல்லபடியாக கொண்டு வந்து உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எதையுமே என் பிள்ளை நீ நினைத்து கலங்காது. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிச்சயமான நல்லது என்றும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உனக்கே என்று சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் நான் இருக்கின்ற இந்த நேரமும் நான் வருகின்ற இந்த காலமும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு என்னவென்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் உனக்கு இந்த வாழ்க்கை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இனி என்னவானாலும் நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இனி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகும். என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. எதிலுமே உன் மனது யோசிக்கும் விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய மனது சிந்திக்கும் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை கட்டாயமாக தேற்றும் என்பதனை புரிந்து கொள். நாம் யோசிப்பது சரிதான் என்பதனை முதலில் நாம் உணர வேண்டும். நாம் எடுத்து வைத்தது சரியான திசைதான் என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எதையுமே என் பிள்ளை நினைத்து நீ பதறக்கூடாது. உனக்கு கிடைக்கும் பல விஷயங்களை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நாளில் உனக்கு வேண்டியது போல எல்லாமும் உன் விருப்பங்களை நடத்திவிட சரியாகவே உன் கைகளில் ஒப்படைக்க நான் வந்துவிட்டேன் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இனி உனக்கு நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள். சுற்றி வந்திட்ட பிரச்சனைகள் எல்லாமும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எப்பேற்பட்ட விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சரியாகவே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நிலையில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல உண்மைகளும் பல நன்மைகளும் உன்னை வந்து சேரட்டும். எப்படிப்பட்ட பொழுதையும் கடந்து வரும் துணிச்சலோடு தான் நான் என் பிள்ளையை படைத்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் அதை எல்லாமும் கடந்து வரும் விஷயங்களை எல்லாமும் உனக்கு நான் சொல்லித்தான் இந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நான் உனக்கென வைத்திருக்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் இனி எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். வெற்றி என்ற ஒன்றை உனக்கு உறுதிப்படுத்தும் இந்த காலம் முழுக்க இனி எல்லாமுமே உன்னை தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்க வேண்டி உனக்கு எதுவுமே தெளிவாக நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? இனி எந்த நாளிலும் என் பிள்ளையை விட்டுவிடாதபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான தெளிவுகளோடும் தீர்வுகளோடும்
எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை நன்மைகளையும் உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள். எந்த நேரத்திலும் இனி என் பிள்ளை எதையும் நினைத்து கலங்காமல் நின்று உன்னுடைய நம்பிக்கையை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. எப்பேற்பட்ட விஷயங்களும் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வராகி சொல்ல சொல்ல இனி எப்பேற்பட்ட விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நீ தலை நிமிர்ந்து வாழ்வதை பார்க்கத்தான் அம்மா உன்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன். உனக்கு எவ்வளவு பிரச்சனைகளும் சோதனைகளும் இருந்தாலும் நீ எப்பொழுதும் போல அதை வெளியில் காண்பித்து கொள்ளாமல் அடியெடுத்து வைத்திருக்கிறாய் அல்லவா? உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரிடம் ஒரு விஷயத்தை செய்யாதே என்று நீ மீண்டும் மீண்டும் சொல்கிறாய். ஆனால் அவர்கள் அந்த விஷயத்தை தான் திரும்ப திரும்ப செய்வேன் என்று அடம்பிடித்து அது உன் முன்னிலையிலேயே வேண்டும் என்றே அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதையெல்லாமும் என் குழந்தையே ஒருபோதும் நம்மால் நிச்சயமாக என்னவென்று விட்டுவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு என்னவெல்லாமும் சொல்லிக் கொடுக்கிறது என்பதனை நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சரியான முறையில் எதையுமே நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்காது. சில கேள்விகளுக்கு நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை என்னவென்று உணர்ந்து நாம் நம்பிக்கையோடு வாழும் இந்த நேரம் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் சரி, மருந்தால் சரியாகாத சில காயங்கள் கூட நீ மறக்கும் பொழுது அது சரியாகிவிடும். பிரச்சனைகளை எப்பொழுதும் எதிர்கொள்கின்ற துணிச்சல் நமக்கு வேண்டும். வருகின்ற விஷயங்களை எதிர்த்து நின்று அதை சரி செய்யக்கூடிய துணிச்சல் நமக்கு வேண்டும். எதையுமே நிறைவேற்றக்கூடிய மன வலிமை நமக்கு வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் புரிந்தும் தெரிந்தும் சரி செய்யும் மன வலிமையோடும் நாம் நிச்சயமாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் யோசித்து யோசித்து இனி ஒருபோதும் நீ நினைத்து வருந்தாதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் நல்லது நடக்கும் என்பதனை நம்பு. அத்தனை விஷயங்களிலும் உன் விருப்பங்கள் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த ஒரு மாற்றத்தையும் என் பிள்ளை ஏற்றுக்கொண்டு வாழும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெய்வம் இருப்பதை உணர்ந்து புரிந்து என் பிள்ளையும் சரியானதை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு விரும்பிய எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியான திசையில் இந்த வாழ்க்கையில் பயணப்படும் உனக்கு எல்லாமும் இனி தெளிவாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மைகளை வேண்டி நான் இருக்கும் இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை ஒரு சேர உருவாக்கும் என்பதனை புரிந்து கொள். ஒரு சேர உன்னை தேற்றும் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது வேண்டினோம் என்று சொல்கிறாய் அல்லவா? இன்று வேண்டுமானால் அது உனக்கு பலனை கொடுக்காமல் போகலாம். ஆனால் நாளை நிச்சயமாக அது உனக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எப்பொழுதும் சரியாக எடுத்து சொல்லும் என்பதனையும் நீ மறக்காதே.
எந்த சூழ்நிலையானாலும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி நல்லது நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை சுற்றி வரும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று புரிந்து கொண்டாலும் அது போதும். நடப்பதை புரிந்து தெரிந்து வாழ்ந்து காட்டு. இனி என்ன நடந்தாலும் அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மட்டும் ஒரு நாளும் விட்டு விடாதே. வராகி, நான் இருக்க உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி என்றும் எந்த நாளும் உனக்கு நல்ல நாள்தான். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.